இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் இன்னைக்கு அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரோடு கடை காளான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் இது முதல்ல ஒரு பவுலில் 1 கப்பு பொடியாக நறுக்கிய கேபேஜ் எடுத்திருக்கிறேன். 1 கப்பு பொடியாக நறுக்கிய காளான் எடுத்திருக்கிறேன். 1 கப்பு மைதா எடுத்திருக்கிறேன். 1/2 கப்பு சோள மாவு எடுத்திருக்கிறேன். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாய் பொடி, கரம் மசாலா, சால்ட். இப்போ இதெல்லாம் ஒன்றா நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா கேபேஜிலே தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் இந்த பிசைஞ்சு வச்ச மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக பொரிச்சு எடுத்துக்கணும். இது எந்த ஷேப்லனாலும் பொரிச்சிக்கலாம், ஏன்னா நம்ம கடைசியில் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த வடைகளெல்லாம். பாருங்கள், இந்த மாதிரி பொரிச்ச வடைகளெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடானதும் வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின உடனே இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கணும். இப்போ இந்த மெயின் இன்க்ரீடியண்ட் 2 டேபிள் ஸ்பூனு சோள மாவு எடுத்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஒரு 1/2 கப்பு வர்ற வரைக்கும் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிடலாம் கார்ன்ஃப்ளவரு. ஏன்னா அந்த கிரேவி திக்காகும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் காளான் வடைகளை இப்போ இந்த கிரேவியில் போட்டு நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் உடச்சிக்கணும். அந்த இதெல்லாம் உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா வடைகள்லாம் கொஞ்சம் உடச்சிக்கலாம். இதோட இப்போ மேலே மல்லித்தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட பச்சை வெங்காயம் ஃப்ரை பண்ண கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியான ரோட்டு கடை காளான் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.